இந்த உலகத்தில் நமக்கு பிடிச்ச ட்ராவல் டெஸ்டினேஷன் அப்படின்ட்டு பல இருந்தாலும் இந்த உலகத்துக்கே பிடிச்ச ட்ராவல் டெஸ்டினேஷன் துபாய் தான். ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம துபாயை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம புஷ்பக விமானமும் தயாராக இருக்குது. போகலாமா? வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல் வித் சுரேஷா. ஹபிபி துபாய் ரீச் ஆன உடனேயே வாசலில் ஒரு பெரிய கப்பல் மாதிரி ஒன்று வந்து நின்றுது. அது என்னன்னு பார்த்தா, இங்கே துபாயில் நிறைய லக்ஸூரியஸ் கார்ஸ் இருக்குது, அதில் இது ஒன்று அப்படின்னாங்க. சரி, ஓகே, ஏறி உக்காந்தோம். எப்பயும் போல தாங்க, இந்த காரில் ஏறின உடனே இந்த பளிங்கு மாதிரி இருக்கிற ரோட்டை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. என்னடா ஃபஸ்ட்டு டேவே ஏதோ கிங்கோட பேலஸ்க்கு கூட்டின்னு வந்திருக்கேன், நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு ஒரு வேளை டிஸ்னி லேண்டாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, துபாயில் டிஸ்னி லேண்ட்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு கல்ச்சுரல் டெஸ்டினேஷன். துபாயில் ஒவ்வொரு சீசனுமே நடக்கிற இந்த குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிறது இதுக்குள்ளே பலதரப்பட்ட நாடுகளுடைய அவங்களோட கல்ச்சர், ட்ரெடிஷன் இதை பற்றிலாம் வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குளோபல் வில்லேஜ் உள்ளே நுழைஞ்ச உடனேயே நம்ம முதல்ல பார்க்குறது அரபோட ட்ரெடிஷ்னல் அண்ட் கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸஸ் தான். அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸாக இருக்கட்டும், அவங்க ப்ளே பண்ணுற மியூசிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். அதை அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அதை எல்லாமே ரசிச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து இப்போ நடந்து போவோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்தந்த கண்ட்ரியோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இங்கே ஜப்பானாக இருக்கட்டும், இந்தியா, பிலிப்பைன்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட நாடுகள், அந்த ஒட்டுமொத்த நாடுகளோடைய ஒவ்வொரு தனி செட்டப்புமே வந்துட்டு அவங்களோட ட்ரெடிஷன் கல்ச்சரை வந்துட்டு பிரதிபலிக்கிற மாதிரி ரொம்ப அழகாகவே வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரியை பற்றி நம்ம ஒரு ஆர்வத்தில் உள்ளே போய் பார்க்கணுன்னா தாராளமாக நம்ம போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் இந்த குளோபல் வில்லேஜை பற்றி இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கம்பேர் பண்ணி பாருங்களேன். தீவுத்திடலுக்கு வந்து போயிருப்பீங்க, சென்னையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி போயிருப்பீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்டோட எக்ஸிபிஷனாக இருக்கும். அதில் பல டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற சிறந்த விஷயங்களை வந்துட்டு அங்கே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த மினிஸ்ட்ரி ரிலேட்டடு இது எல்லாமே வந்துட்டு அங்கே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வில்லேஜுன்றது ஒவ்வொரு கண்ட்ரியோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை வந்துட்டு அங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே யாராவது ஒரு புதுவித அனுபவத்தை வந்து பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது உள்ளே போயிட்டு அவங்க உணவுகள், உடைகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.